குட்டீஸ், ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஃபிளாக்ஸீட் ஜெல் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபிளாக்ஸீடில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபிளாக்ஸீட்ஸில் வந்து ஒமேகா 3 இருக்குது, அப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து அது ஹெல்த் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கேன்சரை கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து இந்த மெனபாசல், அப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு, இது மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயம் இருக்குது ஃப்ளாக்ஸீடில். சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்குமே ஃப்ளாக்ஸீட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி கன்சியூம் பண்ணுறதுன்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் எப்படி ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி அப்படி எப்படி யூஸ் பண்ணலாம், முக்கியமாக அதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் எல்லாமே சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரெண்டாக கனெக்ட் ஆகலாம். தட்ஸ் இட். இப்போ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ளாக்ஸீடில் நான் சொன்ன மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட ஹெல்த்துக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃப்ளாக்ஸீட் இன்டேக் பண்ணுறதுனால இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் தெரியணுன்னா கண்டிப்பாக கூகுளில் செக் பண்ணுங்கள். இன்றைக்கே உங்கள் டயட்டில் வந்து நீங்கள் ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ளாக்ஸீடில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஃப்ளாக்ஸீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 பொருள் போதும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட், ரெண்டாவது வாட்டர். விட்டமின் இ ஆயில், ஆலோவேரா ஜெல், அப்புறம் எசென்ஷியல் ஆயில் எல்லாமே எனக்கு ஆப்ஷனல் தான். நான் பர்சனலாக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த 2 பொருள் மட்டுமே போதும், நம்ம சூப்பராக பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ நல்ல க்ளோயிங் ஸ்கின், டேமேஜ் இல்லாத ஸ்ட்ராங் ஷைனி ஹேர் வர்றதுக்கும் ஃப்ளாக்ஸீட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போவே ஃப்ளாக்ஸீட் ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் 2-3 ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் ஜெல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் வாட்டர் வந்து ஹீட் ஆனதும் கேஸை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஃப்ளாக்ஸீட் ஜெல் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கிறப்போ கண்டிப்பாக ஸ்பூன் வச்சு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம ஜெல் ஃபார்மில் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு அப்பப்போ நீங்கள் வந்து அப்படி கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராக வந்துடும். சிம்மில் வச்சு ஒரு 7 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் இந்த ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நிறைய வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அதிக நேரத்தில் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணி ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் எக் ஒயிட் பாயில் பண்ணுறப்போ ஒரு மாதிரி ஒயிட் லேயர் மாதிரி வரும் இல்லையா, அந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் கூல் டவுன் ஆக விட்டுருங்க. ஜெல் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறமா அதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு காட்டன் கிளாத் இல்லைனா சாக்ஸ் இல்லைனா ஸ்ட்ரெயினர் வந்து யூஸ் பண்ணலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண உடனே காட்டன் கிளாத்தில் போட்டிங்கன்னா ரொம்ப கிளம்ஸி ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காட்டன் கிளாத் இல்லைனா சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நமக்கு தேவையான கிளியரான ஃப்ளாக்ஸீட் ஜெல் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஜூஸ் ஸ்ட்ரெயினரில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்களா சூப்பராக கிளியராக ஜெல் கிடச்சாச்சு. இதில் உங்களுக்கு வேணும்னா எசென்ஷியல் ஆயில் இல்லைனா அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான் கம்ப்ளீட்டாக. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சூப்பராக அழகாக உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் ஜெல் மட்டும் ஃபில்டரில் வந்துடும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தலையில் அப்படியே அப்ளை பண்ணிக்குவேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கண்டெய்னரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஒரு கிளாஸ் பாட்டில் இருந்தது, அதில் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஒரு 3 வீக்ஸ் வரைக்குமே வச்சுக்கலாம். ஒரு 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இது நிறைய மல்டிபிள் யூஸாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நான் அதுக்குன்னு செப்பரேட்டாக கூட ஒரு வீடியோ தனியாக போடுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்துட்டு கண்டிப்பாக ஃப்ளாக்ஸீட் ஜெல் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேரில், உங்களோட ஸ்கின்ல அவ்வளோ ஒரு மார்வலஸாக சேஞ்சஸ் தெரியும். உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை ரீட் பண்ணுறப்போ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.